மேஜரான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் 4 சிலிண்டர் இன்ஜின் வரும். லைஃப் நல்லா வரும். 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் அப்டேட்னு நம்ம வந்து சொல்லலாம். வணக்கம் சொந்தங்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸில் 585 சீரீஸுங்க. இதில் மேஜரான அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் விட்டுருக்காங்க. அந்த வண்டி தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்ஜின் பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சிலிண்டர் இன்ஜின் வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூலண்ட்டை பார்க்கும்போது, அதாவது ஒரு செக்டாருக்குமே பார்த்தீங்கன்னா கூலண்ட் வந்து பேரலாக ஒரே டைமில் வந்து ஃப்ளோ ஆகும். மற்ற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் வந்து ஒரு சிலிண்டருக்கு போயிட்டு திரும்ப அதே கூலண்ட்டு தான் அடுத்த சிலிண்டருக்கு போகும். ஆனால் இவ்வோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டருக்குமே பேரலாக கூலாக இருக்க கூலண்ட் ஃபஸ்ட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரலாக திரும்ப ஹீட்டான கூலண்ட்டு வெளியே வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வந்து அதிகமாக அதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உங்களுக்கு டிஜி சென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வண்டியில் டீசல் பார்த்துக்கலாம். ஜியோ ஃபென்சிங், ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்கை தாண்டி வண்டி போகக்கூடாது அப்படின்னா ஜியோ ஃபென்சிங் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஐ பிடிஓ இருக்குங்க. அதாவது இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சுன்னு நம்ம சொல்லுவோம். தனியாக பிடிஓக்குன்னு தனி கிளச்சுங்க. ஸோ இந்த கிளச்சை ஆப்ரேட் பண்ணி எப்போ வேணாலும் பிடிஓவை நம்ம ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளச்சு லைஃப் நல்லா வரும். இதே வந்து நீங்கள் டிவல் கிளச்சு காலிலே பார்த்தீங்கன்னா ஆஃப் கிளச்சு பிடிஓக்கும் ஆஃப் கிளச்சு வீல் ஸ்பீடுக்கும் வரும். அந்த கிளச்சு எடுக்கும்போது உங்களுக்கு தேவையில்லாமல் பிடிஓ கிளச்சு தேய்மானம் இருக்கும். ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சு எடுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் டைம் வரும். கிளச்சுக்கு 6 வருஷம் வந்து வாரண்ட்டி தந்திருக்காங்க. அது இல்லாமல் 6000 மணி நேரம், 6 வருஷம் இல்லை அதுக்குள்ளே 6000 மணி நேரம் ஓட்டுறீங்கன்னா அந்த 6000 மணி நேரத்துக்குள்ளே வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைடரான லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பழைய வண்டியெலாம் பார்க்கும்போது ரவுண்டான லேம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஸோ இந்த லேம்பை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வைடரான விசிபிலிட்டி கிடைக்கும் நைட் டைமில். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி கிரில் வந்து ஸ்டைலிஷான கிரில் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கியர் பாக்ஸுங்க, ஹெலிக்கல் கியர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கியர் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஷட்டில் ஷிஃப்ட் இருக்குங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லைஃப் டைம் நல்லா வருங்க கியர் பாக்ஸுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் இருக்குது. பேக் சைடில் இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கண்ட்ரோல் வால்வ் வந்து தனியாகவே வந்துடுங்க. அது இல்லாமல் லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2000 kg வந்து லிஃப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பிளானிட்டரி ட்ரைவுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நல்ல லோடெலாம் கொடுத்து ஓட்டுறீங்கன்னா ஹெவி டியூட்டி யூசேஜுக்கெலாம் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எஸ்எஃப்சி வேல்யூ பார்த்திங்கன்னா 180.5 கிராம் கிலோவாட் ஹெச்பி அவர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எஸ்எஃப்சின்னு சொல்லலாம். மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மியாக இருக்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஹெச்பி உங்களுக்கு 45.4 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்குது. உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி கேட்டகரிங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட 45.4 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்குது. நல்ல ஹெவி டியூட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கை செட்டில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் இது தந்திருக்காங்க. இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் கொடுப்பாங்க, இப்போ 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வீல் டிரைவ் எடுத்திங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே உங்களுக்கு பம்பர் வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹெவி டியூட்டி பம்பர் வந்து வண்டியிலே வந்துடும். 4 வீல் டிரைவில் பம்பர் வராதுங்க. டிரைவர் ஸ்பேஸுங்க. ஸோ நல்ல வந்து கிளியரான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே உட்காந்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வைடரான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட்டுங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜர் அப்டேட்னு நம்ம வந்து சொல்லலாம். லோ மீடியம் ஹை கியர் பாக்ஸ் இருக்குங்க. 12 ஃபார்வேர்டு 12 ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு மைலேஜ்னு பார்க்கும்போது 4 வீல் டிரைவில் கிட்ட வந்து 5க்குள்ளே வரதா சொல்லியிருக்காங்க. 5 மேக்ஸிமம். அதே மாதிரி 2 வீல் டிரைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. 4 to 5ங்கிறது ஆவரேஜாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் யாராவது வந்து 585 வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து பேனட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு சர்வீஸ் அவர் பார்த்திங்கன்னா 400 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சென்சாரோடு வந்துடும். ஒருவேளை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் வந்து இண்டிகேஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் காம்பினேஷனல் ஸ்விட்ச் வந்து தந்திருக்காங்க. ஒரே ஸ்விட்சில் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா 585 டெக் ப்ளஸில் 2 வீல் டிரைவுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஷாஃப்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் 2 எண்டுமே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் 585 டெக் ப்ளஸுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தது 585. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பிடிஓ வருங்க. 2 வீல் டிரைவ் 585 டெக் ப்ளஸில் எம்எஸ்பிடிஓ வரும்.
அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவில் உங்களுக்கு எம்எஸ்பிடிஓ வந்து வராதுங்க. பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எம்எஸ்பிடிஓன்னு சொல்லிட்டு 12 ஸ்பீடில் வந்து உங்களுக்கு பிடிஓ ஸ்பீடு கிடைக்குங்க. இதே வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. கலருமே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டார்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நியூ லுக்கில் இருக்குது. நோவோ சீரிஸ் தான் வந்து இந்த கலரில் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவோ டெக் ப்ளஸுமே வந்து இந்த கலரில் வந்து விட்றாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் 585 வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மைலேஜ் இருக்கும். நீங்கள் யாராவது வந்து 585 டெக் ப்ளஸ் டிராக்டர் வச்சுருந்தா வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.